கோமா. கோமா என்ற ஆழ்ந்த மயக்க நிலை. கோமா ஸ்டேஜ் போகிறது. கோமா ஸ்டேஜ். அதை இன்றளவுக்கும் எந்த மருத்துவராலும் சொல்ல முடியவில்லை. எப்ப கண் முழிப்பாருங்கிறத. ஆமா. எப்போது இந்த கோமா தீருமா, கோமா தீராதா, இதை விளக்கி சொல்ல மருத்துவ உலகம் தயாராய் இல்லை, முடியவில்லை, தோல்வி பெற்றது. இங்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவர்களை கேட்டாலும் கோமாவிலிருந்து எப்பொழுது திரும்பி வருவார் என்று சொல்லவே முடியாது. என்னிடம் ஒரு ஜாதகம் வர்றது, அவர் பிப்ரவரி மாதம் போன வருடம் 8ஆம் தேதி காலையில் ஒரு ஸ்ட்ரோக், ஒரு அதிர்வினால் கீழே விழுந்து விடுகிறார். ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கோமான்னு சொல்லிட்டாங்க. கோமாவில் வச்சுருக்காங்க. அது அதிகமான செலவு ஆகக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஒரு நாள் இருந்தாலே 20,000 40,000 கூட ஆகும். அந்த மருத்துவமனையில் ஒரு மாதம் இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தாரால் செலவு பண்ண முடியாது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இவர் திரும்பி வருவாரா, வரமாட்டாரா? வருவார்னா எப்போ வருவார்? தசாபுக்தி கணக்குகளை போடும்போது புதன் ராகு 2 கிரகங்களை வைத்து தசாபுக்தி அந்தரம் எப்பொழுது மாறுகிறது என்று பார்த்தேன். 20ஆம் தேதி அதே வருடம் 20ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த தசாபுக்தி மாறிவிடுறது. தசாபுக்தி அந்தரம் மார்ச் 20ஆம் தேதி இவர் கண் விழிப்பார்னு எழுதி தர. கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்க? 100%. மருத்துவ உலகம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஏங்க எல்லாமே இதுல இருக்கு. அவர் 20ஆம் தேதி மார்ச் காலை 8 மணிக்கு கண் விழிக்கிறார்.